இது என் உயிருக்காக நான் பயந்து ஓடுவதாக அர்த்தமல்ல. என் மக்கள் ஒருவேளை உணவுக்கு திண்டாடும்போது அறுசுவை உணவு வகைகள் உண்டு பட்டாடை உடுத்தி பஞ்சனையில் புரள என் மனமிடம் தராது. சரி என்று எனக்கு தோன்றுவதை செய்த பழகிய சுதந்திர புருஷன் நான். உங்கள் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு மக்கள் நலம் பேணுவதெல்லாம் எனக்கு சரி வராது என முகத்தில் அறைவது போல தன் மறுப்பை காட்டிவிட்டு அங்கிருந்து வெளியேற திரும்பினான். பிரேசோடா நில், சொல்வதை கேள். இதில் மக்கள் கடமை மட்டுமல்ல, உன் உயிருக்கும் பேராபத்து ஒளிந்திருக்கிறது. அதற்காகத்தான் உன் அன்னை தொடர்ந்து இளவரசி மீனாட்சி வரை அனைவரும் படாத பாடுபடுகிறார்கள் என உரக்க கத்திய சங்கரையா அறிய மாட்டார் தன் கடைசி வாக்கியம் கருந்தேளாக மகனின் மனதை கொட்டி அதில் குடிக்கொண்ட மெல்லிய உணர்வுகளை விஷமாக மாற்றிக்கொண்டிருக்கிறது என்று. எப்போது என் காதலுக்கு சமாதி கட்டி கோயில் என்ற பெயரில் நீ எழுப்பப் போகும் கல்லறை உனக்கு என்னை விட முக்கியமாகிவிட்டதோ அப்போதே நானும் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன். இனி உனக்கு என் மனதில் மட்டுமல்ல வாழ்விலும் இடமில்லை. உன் பாதையில் நீ போகலாம்.